ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட வந்திருக்கேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது வந்து ரொம்ப புதுமையான வீடியோ கூட. கெட்டுப்போன தேங்காய் வச்சுட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கெட்டுப்போன தேங்காயில் டிப்ஸ் வீடியோவா? இதெல்லாம் ரொம்ப ஓவராலாக அப்படி மாதிரிலாம் நினைக்காதீங்க. இதை வச்சு இன்றைக்கி வந்து எண்ணெய் தான் எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து சாதாரணமாக ஃப்ரெஷ்ஷான கோகோனட்டை வச்சு எண்ணெய் எடுத்துருப்பீங்க. கெட்டுப்போன தேங்காய் வச்சு எப்படி எண்ணெய் எடுக்க முடியும்? இதெல்லாம் வந்து உடம்புக்கு கேடு இல்லையா அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு புரியும். இப்போ பாருங்கள், தேங்காய் வந்து நல்லா ஃபங்கஸ் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஃபங்கஸோடு வந்து என்றைக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கேடு. இப்போ வந்து நல்லா வந்து தேங்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த ஃபங்கஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. கழுவி முடிச்சதுக்கப்புறம் 1 மணி நேரம் வந்து வெயிலில் வந்து தேங்காய் வச்சிடணும். ஏன்னா வந்து நம்ம வாஷ் பண்ணியிருக்கோம்ல, அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதை வந்து உடனே வந்து அப்படியே வந்து நம்ம எண்ணெய் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து சீக்கிரம் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கெட்டு போயிடும். அதனால் வந்து 1 மணி நேரம் நல்ல வெயிலில் வந்து வச்சுருங்க. தேங்காயோட ஈரப்பதம் எல்லாமே போகட்டும். அதுக்கப்புறம் வந்து இப்படி குட்டி குட்டியாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னுடைய மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தேங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து நல்லாவே தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைங்க. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா திக்காக வந்து உங்களுக்கு வந்து தேங்காய் பால் வந்து கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த திக்கான தேங்காய் பால். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வந்து 2வது 3வது அப்படின்னு மாதிரி கூட நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 2 டைம் தான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் எடுத்தேன். என்னுடைய பாத்திரம் அளவுக்கு ஏற்றாப்புல நான் வந்து இந்த பாத்திரம் தான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். கண்ணாடி பாத்திரம் இருந்தால் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கண்ணாடி பாத்திரம் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன பிளாஸ்டிக் பாத்திரம் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல அந்த பாத்திரம் நிறையிற வரைக்கும் நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஃபில்டர் பண்ணுறது எப்படி ஃபில்டர் பண்ணுறேன் அப்படின்னா, சுத்தமான ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்து ஃபில்டர் பண்ணுறேன். நீங்கள் வந்து வடிகட்டியை வச்சு ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த தேங்காயோட அந்த சக்கை ஃபுல்லாக வந்து அந்த உள்ளே வந்து விழுந்துடும். அதனால தான் சுத்தமான வந்து கிளாத்து வந்து எடுத்துருக்கோம். பாருங்கள், நான் எடுத்துருக்கிற பாத்திரம் நிறைய நிரம்பி வர்ற மாதிரி வந்து நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நல்லாவே தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதை மூடி குறைஞ்சது வந்து 3லேருந்து 4 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். அதை வந்து எந்த ஒரு டச்சுமே பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், 3லேருந்து 4 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படி தண்ணி தனியாக அந்த தேங்காய் பால் வந்து க்ரீமியாக வந்து எப்படி தனியாக பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இப்படி தான் பிரிஞ்சு வரும். இப்போ வந்து மேலே இருக்கிற அந்த ஆடையை மட்டும் தனியாக எடுங்க. எப்படி சூப்பராக ஜெல்லி மாதிரி க்ரீமு மாதிரி வந்து விழுது பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து தனியாக வந்து அந்த தண்ணி எடுத்துடாதீங்க. மேலே உள்ள கிரீமை மட்டும் தனியாக எண்ணெய் தான் வந்து காய்ச்ச போகிறோம். எடுத்துகிட்டு இதில் தேங்காய் எண்ணெய் காய்ச்சினா நல்லாவா இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோ வீடு ஃபுல்லாக மணமாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆட்டுற தேங்காய் எண்ணெய்க்கும் இதுக்கும் ஒரே மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டு. வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. பார்த்திங்களா? இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு இப்போ வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். நல்லா வந்து கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறுங்க. கிளறும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீமாக இருக்கிறது அப்படி பிரிஞ்சு எண்ணெயாக மாறிடும். அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து கைவிடாமல் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிட்டீங்க அப்படின்னா அது அடி பிடிச்சி தேங்காய் வந்து அதோட வாசனை கொஞ்சம் மாறி போயிடும். அதனால் கைவிடாமல் கிளறுங்க. கிளறும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி சூப்பராக உங்களுக்கே கண்ணால் பார்ப்பீங்க. அப்படி சூப்பராக வந்து பிரிச்சுட்டு வரும் தேங்காய் எண்ணெய். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு எனக்கு இன்றைக்கி 100 கிராமுக்கு மேலேயே வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கிடச்சிருக்கு. இப்படி வந்து வேஸ்ட்டாகிருச்சு தேங்காய், இதை என்ன செய்ய கீழே தான் தூக்கி போடணும்னு நினைக்காம வேஸ்ட்டான பொருளை கூட இப்படி யூஸ்ஃபுல்லான ஒரு தேங்காய் எண்ணெயை வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த தேங்காய் எண்ணெயை வச்சு நீங்கள் வந்து சாப்பாடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எண்ணெய் காய்ச்சதுக்கு வந்து இந்த தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு வந்து நீங்கள் தலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம கையால் நம்ம கண்ணால் நம்ம பார்த்து காய்ச்சிறது. அவ்வளோ ஒரு வீடு ஃபுல்லாக வந்து இந்த தேங்காய் எண்ணெய் காய்ச்சும் போது அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு. அந்த கிச்சன் ஃபுல்லாகவே இந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் காய்ச்சிறேன். எனக்கே ரொம்ப வந்து அவ்வளோ ஒரு ஸ்மெல் நிற்கவே முடியல. தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லு. இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் அடுப்பில் வச்சுருப்போம். அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அதுக்கு தண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் நல்லா ஆறின உடனே தான் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயை எடுத்து வச்சுக்கோங்க.
நிறைய பேர் வந்து இப்படி தேங்காவெல்லாம் இவ்வளோ நாள் வரைக்கும் கீழே தூக்கி போட்டிருப்பீங்க, கெட்டு போன தேங்காவை. இனிமேல் கீழே தூக்கி போடாதீங்க. இதேமாரி யூஸ்ஃபுல்லான ஒரு தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம். எத்தனை பேருக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியாது இந்த டிப்ஸு. தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கெட்டுப்போன தேங்காய் தானே, இதில் வந்து எதுவும் உடல் நலத்துக்கு பாதிப்பு ஏற்படலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து தேங்காவை நல்லா வாஷ் பண்ணி நம்ம வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் சூடு பண்ணி எண்ணெயாக தான் நம்ம ரெடி பண்ணுறோம். இதனால் நம்ம உடம்பு நலத்துக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. பாருங்கள், நம்ம வந்து கடையில் வாங்குகிற தேங்காய் எண்ணெயில் என்ன கலப்படம் பண்ணுறாங்களே நம்மளுக்கு தெரியாது. அந்த தேங்காய் எண்ணெயெலாம் வாங்கி நம்ம சாப்பிட்றோம். இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய தேங்காய் தான். இதனால் எந்த ஒரு கேடும் உங்கள் உடம்புக்கு வரவே வராது. பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டோம் பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். இன்னும் நல்ல நல்ல டிப்ஸோடு உங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா என்னோடய சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். பாருங்கள், நல்ல ரெடியான தேங்காவை வந்து நீங்கள் தலைக்கு வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம், சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அடுத்தடுத்த மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.